ஏற்புரையை ஒரு நன்றி உரையாக கூறிக்கொண்டு டாக்டர் வி.சி. நெடுஞ்செழியன் வார்த்தை வழங்கும்போது கூறினார்கள், ரோட்டரியின் பால் ஈடுபாடு நான் நிறைய எங்களோட குடும்பம் மேம்பட வளர்ந்த பெரிய பொறுப்புகளை எல்லாம் அந்த ரோட்டில் வகுக்க வேண்டும் என்று கண்டிப்பாக எனது உயிர் உள்ளவரை இந்த ரோட்டரியில் இருந்து செயலாற்ற என்று கூறிக்கொண்டு வரிய விருந்த அந்த எனது இல்லத்திற்கு வரி வந்து என்னை கௌரவப்படுத்திய நம்ம ரோட்டரி சங்க உறுப்பினர்களுக்கும் பிற ரோட்டரி சங்க உறுப்பினர்களுக்கும் இந்த ஆண்டு எல்லோரும் தம்பதிகளாக என்னை வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அது ரொம்ப மகிழ்வா இருந்தது. அந்த அளவுக்கு பெருமைப்படுத்திய அத்துணை ரோட்டரி நண்பர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக கடந்த 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று நமது ரோட்டரி சங்கத்தால் ஒரு ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வெகு விமர்சையாக நடைபெற்ற அந்த சுற்றுலா ஜாலி டூர் போல நம்ம உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 52 பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க. சென்ட்ரல் சங்கத்திலிருந்து ராஜன் அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த நிகழ்வினை நமக்கு ஏற்பாடு செய்து ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துள்ளேன். அது டாக்டர் அந்த நிகழ்விற்கு ஸ்பான்சராக இருந்த ரகுநாதன் அவர்களையும் சேர்மன் ஜே.கே. ராஜ் அவர்களையும் மேடைக்கு அளிக்கிறேன். அவர்கள் இருவரையும் வாழ்த்தி அந்த நிகழ்வை பற்றி வாழ்த்துரை வழங்குமாறு பி.கே. கல்யாணசுந்தர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். விமர்சையா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா காலை முதல் மாலை இரவு வரை இருந்து இங்க சேர்ற வரைக்கும் எல்லா செலவுகளும் தனியாக எடுத்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி செஞ்சிருந்தாங்க. தொடர்ந்து இது மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தலைவரும் அந்த டூரை ஏற்பாடு பண்ணுங்கிற வேண்டுகோளையும் அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கான உதவிகளை செய்வதாக கூறியிருக்கிறாங்க. இந்த நேரத்தை அதிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துரை வழங்குமாறு ஒரு சில வார்த்தைகள் சுருக்கமாக அந்த டூரை பத்தி. சங்கத்தினுடைய தானே தலைவரும் தன்னுடைய குடும்பத்தையே ரோட்டரி சங்கத்திற்காக அர்ப்பணித்து வருகின்றவர் என்று நம்முடைய முன்னாள் பொறியாளர் வி.சி.என் அவர்களால் பாராட்டப்பட்ட அன்பிற்குரிய தலைவர் மனோகரன் அவர்களே, அற்புதமான ஒரு மாமனிதர் இந்தியாவிற்கு கிடைத்தது என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கை போல அமைதியான தோற்றமுடைய நம்முடைய செயல்மரவர் நாகராஜன் அவர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய ரோட்டரி சங்கத்தினுடைய நண்பர்களே, துணை ஆளுநர்களே, முன்னாள் துணை ஆளுநர்களே, முதல் பெண்மணி சரஸ்வதி அம்மாள் அவர்களே, வருங்காலத்தில் நம்முடைய மாவட்டத்தை சிறப்பிக்க இருக்கக்கூடிய மேஜர் டோனர் பாலாஜி அவர்களே, அன்பிற்குரிய ரமேஷ் பாபு அவர்களே, எங்கள் எல்லாம் வருகின்ற 22ஆம் தேதி மலேசியாவுக்கு அழைத்து செல்வதற்காக கோஆர்டினேட்டராக செயல்படக்கூடிய அன்பிற்குரிய நண்பர் சித்தார்த்தன் அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் நான் இந்த மாலை நேரத்தில் வணங்கி ஒரு அற்புதமான ஏன் அவர் மனோகரன் காதலர் தினம் என்று சொன்னார் என்றால், அநேகமாக எல்லோரும் நானும் என்னுடைய மனைவி உட்பட என்னுடைய மனைவி நான் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நான் அழைத்து சென்றதே கிடையாது, தேர்தலை தவிர. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் துணைவியாரோடு வர வேண்டும் என்று சொன்ன உடனே நான் என்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு சென்றேன். மிக அற்புதமான ஒரு சுற்றுலா என்றால் அதை சொல்லலாம். காலையில 6 மணியிலிருந்து நண்பர் ரகுசார் அவர்களும் ஜே.கே. ராஜு அவர்களும் முறையான ஏற்பாடு. காலையிலிருந்து போன 6 மணிக்கு வந்தோம்னா 6:30 வந்தீங்களான்னு சொல்லி எல்லாரும் வரவழைச்சு
வேகமா இருக்கும். ஆனா அங்கே இருக்கிறது மதுரை காளியம். நம்ம ரகுநாதனுடைய அப்பா காலத்துல அந்த முன்னாடியே தோன்றப்பட்டதாக சொல்றாங்க. அப்ப இந்த ட்ரஸ்ட் கூட அவங்க ஃபாதர் காலத்துல அதை ஏற்படுத்திருக்கிறாங்க, அன்னதான ட்ரஸ்ட். அந்த மாதிரி இங்கே அதிகம் மத்தியான சாப்பாடு ரகுதால ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த அன்னதான ட்ரஸ்ட் மூலமாக சாப்பிட்டு மறுபடியும் சாயங்காலம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஸ்ரீரங்கம் பெருமாளையும் தரிசனம் பண்ணோம். ஒரு 2-3 மணி நேரம் கியூல நின்று, மதுரை காளியம்மன் ஒரு 3 மணி நேரம் கியூல நின்னோம். இங்கே ஒரு 3 மணி நேரம் நின்று நல்லா வணங்கிட்டு சாப்பிட்டுட்டு இரவு வந்து என்னன்னா ஜே.கே. ராஜுடைய சம்பந்தி அவங்க மெட்ராஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து எங்களை ரிசீவ் பண்ணி அவங்க 7ல இருந்து 9 வரையும் வாசல்ல நின்று எங்களை எல்லாரையும் கீழே இறக்கி ஆட்டோட கொண்டு போய் ஒரு ஹோட்டல்ல விட்டு சாப்பிட வைத்துட்டு அவர் 9 வரைக்கும் ட்ரெயின். நல்ல உயர்ந்த சம்பந்தி அவர் பெற்றிருக்கார் ஜே.கே. ராஜு. ஜே.கே. ராஜுக்கு நிச்சயமா நன்றி சொல்லலாம். அவங்க மிஸ்ஸஸ் 2 பேருமே ஜே.கே. ராஜு மிஸ்ஸஸ் 2 பேரும் எல்லாரையும் வரவேற்று நல்ல சாப்பாடு பண்ணி எங்களை நல்லா அன்பா அனுப்பிச்சு வச்சாங்க. நான் கும்பகோணத்துக்கு 2 மணி 2:30 மணிக்கு வந்து சேர்ந்தோம். ஒரு அற்புதமான விழா. இந்த விழாவை ஏற்பாடு செய்த நம்முடைய கும்பகோணம் ரோட்டரி சங்கத்திற்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த ஜே.கே. ராஜு அவர்களுக்கும் ரகுநாதன் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயன். இந்த ஆன்மீக சுற்றுலாவை ஏற்பாடு செய்து ஸ்பான்சர் வழங்கிய ரகுநாதன் அவர்களுக்கும் இயக்குனர் சேர்மன் ரொட்டேன் ராஜு அவர்களுக்கும் இந்த சால்வை அணித்துக்கு விளைவிக்குமாறு ஐபிடிஜி பள்ளிவேல் அவர்களையும் பிடிஜி ஜெயலலிதா அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ரகுநாதன் அவர்களே. கீதா கிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதலாவதாக அடுத்த ஆண்டு தலைமை பண்பை ஏற்க இருக்கும் உதவியாளர்கள், டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சன்கள், சங்கத்தின் பிரசிடென்ட் அனைவரையும் வாழ்த்துமாறு கோஆர்டினேட்டர் கிரிக்கெட் கோஆர்டினேட்டர் சித்தார்த்தன் அவர்களை அழைக்கிறேன். மிகவும் சுருக்கமாக ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்குமாறு மேடையில் அமர்ந்திருக்கும் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மற்றும் ஐபிடிஜி தலைவர் உள்ளிட்ட ஏஜி, இன்கமிங் ஏஜி, சிட்டிங் ஏஜி மற்றும் ரோட்டரி நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது இந்த மஞ்சா மலேசியா பெட்ஸ் செமினார் என்பது மிகச் சிறப்பாக நமது தர்மேஷ் பட்டேல் அவர்கள் ஈவென்ட் சேர்மனாக இருந்து மிகச் சிறப்பாக கிட்டத்தட்ட 3 மாத காலமாக அது அரேஞ்ச்மெண்ட்டுக்கு முன்னாடியே போய் எல்லாத்தையும் பண்ணி அதற்கு தேவையான பொறுப்புகளையும் சிலரிடம் கொடுத்து ஒவ்வொன்றாக செய்திருக்கிறார். இந்த மஞ்சா மலேசியா என்ற தலைப்பு அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ட்ரிகர் பெட்ஸ் ட்ரிகர் 2014 மிக சிறப்பானது ஒரு
டைட்டிலையும் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு மஞ்சா மலேசியா அந்த ட்ரிப்ல எல்லாருக்கும் அந்த வரவேற்பினை கொடுத்து நமது பாலா அவர்கள் அனைவரையும் கலந்து கொள்ள வேண்டும் செய்யுமாறு கிட்டத்தட்ட 380 பேர் அதில் கலந்து கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 பிளைட் அதற்காக முன்பாக சென்று ஏர் ஏசியா என்ற நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு திருச்சியில் இருந்து நாளை மாலை ஒரு பிளைட்டும் 21ஆம் தேதி காலை ஒரு பிளைட்டும் சென்னையிலிருந்து ஒரு பிளைட்டும் இன்று காலை 11 மணி அளவில் கிட்டத்தட்ட 20 பேர் பாலாவோட தலைவர் அனைவரும் சென்றிருக்கிறார்கள். நம்மளை எல்லாம் அங்கு வரவேற்பார்கள். அந்த நிகழ்ச்சியிலேயே நமது இந்த வருட ஆளுநர் விஸ்வேஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். அத்தோடு அவர்தான் அந்த புரோகிராம ஹோட்டல் ஹாலிடே விழா சுபாங் மலேசியா என்ற இடத்திலே இனாகுரல் பங்கன் நடக்க இருக்கிறது. 21ஆம் தேதி மாலை அந்த நிகழ்ச்சி. அதன் பின்னால் பிடிஜி சிவஞான செல்வம் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெயினர் அவர்கள் அந்த புரோகிராமை பற்றி விளக்கி கூறுவார்கள். அத்தோடு இதில் கலந்து கொள்கின்ற நண்பர்கள் அனைவர்களும் ரோட்டரி நண்பர்களும் மற்றும் ஏஜி வருங்கால பிரசிடென்ட் இவர்கள் அனைவருக்கும் தர்மேஷ் பட்டேல் அவர்கள் மிக அருமையாக ஒரு பாம்ப்ளெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஏற்கனவே எல்லாருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த மஞ்சா மலேசியாவுக்கு செல்ல இருக்கின்ற இந்த டூர் கோஆர்டினேட்டராக என்னை நியமித்திருக்கிறார்கள். இந்த 21ஆம் தேதி காலை 9:25 மணிக்கு இந்த பிளைட் புறப்பட இருக்கிறது. எனவே இதில் கலந்து கொள்கின்ற நண்பர்கள் கிட்டத்தட்ட 115 பேர் 21ஆம் தேதி எங்களோட வர்றாங்க. அவர்கள் அனைவரும் 5:30 மணிக்கு அங்க வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் குரூப் டிக்கெட் போட்டிருக்கிறதுனால சில இன்னல்கள், சில இடர்பாடுகள் இருக்கும். திருச்சியில பிளைட் ஏறுறது எப்பொழுதுமே 2-3 கவுண்டர் தான் இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு அந்த சிரமங்களை குறைத்து சீக்கிரம் போய் நம்ம பிளைட்ல ஏறி 9:25க்கு கிளம்ப ஏதுவாக இருக்கும். அதனால் 5:30 மணிக்கு அனைவரும் திருச்சி ஏர்போர்ட்டில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இந்த பான் வாயேஜ் ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நம்மளை எல்லாம் இத்தனை கிளப் வந்திருக்குன்னா எல்லாத்துக்கும் தலைமை இடம் இந்த மெயின் கிளப் தான். எங்களுடைய கிளப் இதுல இருந்து உருவான எல்லா கிளப்புமே இந்த மெயின் கிளப்ல இருந்து வந்திருக்கு. மிக சிறப்பானது ஒரு இதற்கு முன்னதாக அனைவரும் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனு இந்த மாதிரி இதெல்லாம் மிக சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அத்தோடு அங்கு வருகின்றவர்களுக்கு ஒரு காலையில வந்தோடனே உள்ளர போய் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சிரமப்படுவார்கள் என்ற காரணத்தினால் அந்த உள்ளர என்ட்ரி ஆனோடனே பேக்கேஜ் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளர போனோடனே ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்டும் அங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஐடி கார்டு இதுல இணைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பேக்கேஜினுடைய கார்டு. பர்சனல் ஐடி கார்டு will be given at ஏர்போர்ட், மலேசியா ஏர்போர்ட்ல கொடுப்பாங்க. அத்தோடு மற்றவர்கள் தொடர்பு கொள்வதற்காக நமது கிரேட் பே ஜாகிர் அவர்கள் மூலமாக 120 ரூபாய்க்கு ஒரு சிம் கார்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஏற்பாடுகளை ஏற்கனவே கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இத்தோடு அந்த பேக்கேஜ் 20 கிலோவுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்தீங்க. ஏன்னா நம்ம போடுற வெயிட்டுக்கு அங்க போடுற வெயிட்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அங்க போய் அந்த சிரமங்களை எல்லாம் தவிர்க்கலாம். 7 கிலோ பேக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜ் ஆகவும் 20 கிலோ ஜெனரல் லக்கேஜ் ஆகவும் இருக்க வேண்டும். அதற்கு குறைவாக ஒரு 2 கிலோ குறைவாகவே நீங்கள் எடுத்து வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கும் சிரமம் இருக்காது. இந்த பாம்ப்ளேட் இங்கே கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் வந்துவிட்டதா என்று நயமாக வந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏதாவது தேவையோ அல்லது இதெல்லாம் வராமல் இருந்தாலோ என்னிடம் தொடர்பு கொண்டு அதனுடைய காப்பியை பெற்றுக் கொள்ளுங்கள். காப்பி ஆஃப் டிக்கெட், ஏன்னா குரூப் டிக்கெட்டுங்கிறதுனால எல்லாம் ஜாயிண்டா இருக்கு. அதனால அந்த ஜாயிண்ட் டிக்கெட்டும் காப்பி என்கிட்ட ஒரு செட் இருக்கு. வரும் பொழுது ஒரிஜினல்
ஒரிஜினல் பாஸ்போர்ட் மறந்துடாம எடுத்துட்டு வந்துருங்க. எல்லாருக்கும் அந்த விசா காப்பி, அந்த ஒரிஜினல் பாஸ்போர்ட்டுடைய அந்த பேஜஸ் எல்லாம் 2-3 ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் டிஜி அவர்கள், வருங்கால டிஜி அவர்கள் இதை உங்களிடம் சொல்லி இருப்பதன் காரணமாக இந்த மேட்டர் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அதோட இந்த ப்ரோக்ராம் இதுல மெயினா பாத்தீங்கன்னா 4 to 5 days இந்த ப்ரோக்ராம்ல மெயின் இது வந்து ஒரு நாள் தான் வந்து அந்த ப்ரோக்ராம் இருக்கு. அதாவது பெட்ஸினுடைய முக்கியமான நிகழ்வுகள் ஆஸ் பர் தி லா என்ன இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை தனியாக செய்திருக்கிறார்கள். அது அன்னில ரோட்டரி மெம்பர்ஸ் தனியாக வருவர்களும் மற்றவர்கள் அதன் இல்லாத அலுவல்கள் இல்லாதவர்கள் அதற்கும் தனியாக அங்க டூர் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக அமைய நீங்களும் வந்து ஆண்டவனை பிரார்த்திக் கொண்டு இதே போல் வருங்காலத்திலும் வெளிநாடுகளில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை வருங்கால கவர்னர்களும் செய்வார்கள். ஏனென்றால் இதுதான் முதல் முறை என்று நினைக்கின்றேன். ஏன்னா நான் 1992 தான் நான் ரோட்டரியில் இணைத்தேன். அதுவும் இந்த மெயின் கிளப் மூலமாக. அதற்கு முன்னதாக இருந்திருக்காது. கண்டிப்பாக நம்மளுடைய 2980 இதுதான் கடைசியாக இந்த பிரிகிற காரணத்தினால் இந்த ஒரு சிறப்பான ஏற்பாடு மிக சிறப்பாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு தலைவருக்கும் செயலருக்கும் இந்த மெயின் கிளப்பிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்த்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி பிரிகேட் கோஆர்டினேட்டர் சித்தார்த்தன் அவர்களே. அடுத்ததாக நமது சமிதி வாழ்த்துறை முன்னாள் தலைவர் வைத்தியநாதன் அவர்கள் தனது வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில நிமிடங்களில் சுருக்கமாக. பொதுவாக இந்த ஆண்டு 2017 ஆண்டுக்குரிய பிரசிடென்ட் அண்ட் அசிஸ்டன்ட் கவர்னர் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்ஸ் ஒரு பயிற்சி சித்தார்த்தன் கூறியதை போல முதலாக இந்த ஆண்டு இதை நடத்தியிருக்கின்றார்கள். அதிலே நாளைய தினம் இங்கிருந்து புறப்படுகின்ற அனைவரும் மகிழ்ச்சிகரமாக சென்று நல்ல பயிற்சி எடுத்து 2017 15ஆம் ஆண்டு நம்முடைய மாவட்டத்தை ஒரு நல்ல மாவட்டமாக திகழ வைக்க அவர்களை வாழ்த்தி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்ட்ரல் சங்கத்திலிருந்து அறிவிப்பதற்கு வாசுதேவன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்தது. வணக்கம். என்னை பொறுத்தவரைக்கும் கும்பகோணம் சங்கம் ஒத்துமையை ஆண்டிலிருந்து ஒரு கூட்டம் நான் விட்டது இல்லை. கண்டிப்பாக அவங்க கூட்டத்துக்கு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் வார ஒரு ப்ராஜெக்ட் இதை எடுத்தாலும் ப்ராஜெக்ட் தான் அவங்க. இந்த ஆண்டு மனோகரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது ஒரு 20 எத்தனை மீட்டிங் நடத்திருக்கேன். அது எல்லாத்துக்கும் நான் வர காலத்துல இந்த புதையல்கள் எனக்கு வந்து நானே வர சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கிறது. முதல் இந்த தலைவருக்கு ஒரு நாள் முன்னாடி அதுக்கு நான் போக முடியல சரி காண்பதுனால அதை அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு இன்று தினம் வீட்டில் வந்து எங்க புது நிகழ்ச்சியில் நீங்க கலந்துபடான்னு சொன்னாங்க. இருந்தாலும் என் நண்பர்கள் 7 கடலை தாண்டி ரோட்டரி பயிற்சி முற்றையாக செல்கிறார்கள். அந்த நட்புக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஏன் சார் பார்க்க உங்கள்கிட்ட பார்த்தது நீங்க எல்லாம் போயிட்டு நல்லபடியா அந்த ரோட்டரியெல்லாம் பறந்துதான் போயிட்டு இருக்கீங்க. அங்கே போய் வந்துட்டே இருக்காதீங்க. ரோட்டரி பத்தி நல்லா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அது இதுக்காக அந்த ரோட்டரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்க வரவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கங்க எல்லாருக்கிட்டே நட்பு ரொம்ப நிறைய வளர்த்துங்க. அந்த வரவங்க பர்சன்ட் எல்லாம் விட்டு நீங்க நல்லா பேசுனீங்களா அந்த நண்பர்கள் உங்களுக்கு வந்து ஆயுஷ்புரம் ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு கிடைச்சது அதுதான் ரோட்டில. அதுதான் எனக்கு அனைவருக்கும் வருங்கால தலைவர் உதவியாளர் அனைவருடைய சார்பாக வாழ்த்து தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பு நன்றி சொல்லி தண்ணி சேர்ந்தவர்களே. அடுத்ததாக சென்ட்ரல் சேர்ந்தவர் இதற்கு முன்னாள் SR கணேஷ் அவர்கள் தன்னை வாழ்த்துகிறார். சங்கத்தின் இந்த கூட்டத்தின் வாயிலாக நம் மாவட்டத்தில் முழுவதும் 380 பேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு பாலாவின் தலைமையின் கீழ் ஒரு
அடுத்தது உதவியாளர் சுந்தரகாசி அவர்கள் தனது வாழ்த்துக்களை